எப்போ வாக்குத்தத்தம் நம்ம மேலே வருகிறதோ அப்போதான் தெரியும் நான் சிறியவனாக இருந்தாலும் என்னால் பலப்பட முடியும், நான் சின்னவனாக இருந்தாலும் என்னால் பெருக முடியும். பிரைஸ் காட். கிதியோனை நீங்கள் நல்லா கவனிங்க. உனக்கு நான் ஒரு புது பலனை தாரேன்னு கூட என்ன பண்ணலை, சொல்லலை. தேவன் சொல்கிறாரு, உனக்கு இருக்கும் இந்த பலத்தோட போ அப்படிங்கிறார். பிரைஸ் காட். அதுவும் மீதியானியரை எப்படி முறியடிப்பாராம்? ஒரு மனிதனை முறியடிப்பது போல நீ கடற்கரை மணலத்தனையான மீதியானியரை முறியடிப்பாய். பிரைஸ் காட். ஸோ தேவன் முதலாவது நம்மை பலப்படுத்துகிறார். இன்னும் நம்ம சொல்லணும்னா ஏகப்பட்ட விஷயங்கள் என்ன செய்து, நீங்கள் அக்கினியால் சுடப்பட மாட்டீங்க, அக்கினி உங்களை அவித்து போடாது, நீங்க அக்கினியை அவித்து போடுவீர்கள். இது ஒரு பலன். அதான் சிறியவன் பலத்த ஜாதி ஆவான். பிரைஸ் காட். சர்ப்பங்களை என்ன பண்ணுவீங்களாம்? மிதிப்பீங்களாம். சிங்கத்தின் மேல என்ன பண்ணுவீங்க? நடப்பீங்க. மலைகளை மிதிப்பீர்கள். பிரைஸ் காட். யாக்கோபு என்னும் பூச்சியே நீ பயப்படாதே. ஆண்டவர் சொல்ற, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நான் உனக்கு துணை நின்றுட்டேன்னா, நான் உனக்கு துணை இல்லைன்னா நீ பூச்சி, நான் துணை நின்றுட்டேன்னா நீ யந்திரம். இதை ஒரு ஆள் என்ன பண்ண வேண்டியிருக்கு? சொல்லி கொடுக்க வேண்டியதா? பிரைஸ் காட். அதுக்கு தான் வாக்குத்தத்தம் தேவை. இங்கே கிதியோன்ட்டெல்லாம் பலன் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. கிதியோன்ட்ட பலன் என்ன செய்யுது? அதான் எப்போவுமே நான் சொல்லும்போது, ஆண்டவரே பிள்ளைங்க நீங்கள்லாம் ஒன்றும் இல்லாதவங்கன்னு என்னால் சொல்ல முடியாது, உங்களெல்லாம் பார்த்து சொல்லணும்னா அட்லீஸ்ட் 99 ஆடாவது உள்ளவங்க. ஏதோ நீங்கள் தொலைச்சிருந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 1% தொலைச்சிருக்கிறீங்க. இன்னும் வெள்ளி பணத்தை எடுத்தீங்கன்னா அதில் 10% தொலைச்சிருக்கிறீங்க, அவ்வளவுதான். பிரைஸ் காட். உண்மையிலே சொல்கிறேன், ஒன்றும் இல்லாதவர்களாய் இங்கே யாருமே கிடையாது. கையை தட்டி நான் உடையவன். பிரைஸ் காட். கிதியோன் பலன் உடையவர். அவருக்குள்ள பவர் என்ன செய்து இருக்கு, மைட்டி என்ன செய்து, ஒரு ஸ்ட்ரென்த் என்ன செய்து, ஒரு எனர்ஜி என்ன செய்து, ஒரு எபிலிட்டி என்ன செய்து அவருக்குள்ள இருக்கு. ஆனா அந்த எனர்ஜி வெளியில தெரியாத அளவுக்கு கேள்வி நிறையா இருக்கு, நிறைய குழப்பங்கள் இருக்கு. காரணம் என்னன்னா, இவங்க அடிமைகளா இருக்கிறாங்க. நியாயாதிபதிகள். ஏன் இவருக்குள்ள இருந்த அந்த பலன் அவருக்கு தெரியாம இருக்கு அப்படின்னா 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். அதில் பாருங்க 1வது வசனம். பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் என்ன பண்ணாராம்? அப்போ இங்கே ஒரு சிறையிருப்பு மாதிரி என்ன பண்ணுது, அங்கே இருக்கிறத பார்க்குறோம். ஒரு சிறையிருப்பா எத்தனை வருஷம் ஆயிற்று? 7 வருஷங்கள் என்ன பண்ணிட்டு ஆயிற்று. நல்லா கவனிங்க. இங்கே 7 வருஷம். யாத்திராகமும் 12:40 அழகாக எழுதியிருக்கு பாருங்க. இங்கே இப்போ கிதியோன் இருக்கிற நேரத்தில் 7 வருஷம் சிறையிருப்பில் இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். இங்க பார்க்குறோம், ஒரு 7 வருஷம் என்ன பண்ணியிருக்கிறாங்க? அவங்க மீதியானின் கையில் ஒப்பு கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணிட்டாங்க? ஆண்டவர் மீதியானுடைய கையில் என்ன பண்ணியிருக்கிறாராம்? ஒப்பு கொடுத்திருக்கிறார். அடுத்து பாருங்க, இதில் 6:2 வாசிக்கலாம். மீதியானியரின் அந்த 2ஐயுமே அப்படி கையில் வச்சுக்கிடலாம். 2ஐயும் கையில் வச்சுக்கிடுங்க. 6:2 நல்லா கவனிங்க. மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால். நல்லா கவனிங்க. அப்ப எதனால கிதியோனுக்குள்ள இருக்கிற பலன், அந்த எபிலிட்டி, அந்த பவர் தெரியாம போச்சுது அப்படின்னா 7 வருஷம் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ மீதியானுடைய கை என்ன பண்ணியிருக்குது? இஸ்ரவேல் ஜனத்தின் மேல ஓங்கி இருக்குது. அதனால
கிதியோன் அப்படியே மீதியானுடைய கையை பார்த்து பார்த்து தன்னுடைய கையை பார்க்க மறந்துட்டாரு. பிரைஸ் காட். சில நேரம் சூழ்நிலையின் சில காரியங்களை பார்த்து பார்த்து எங்க இந்த நாட்களில் நமக்கு எப்படிப்பட்ட வார்த்தை நம்ம மேலே தொணிச்சிக்கிட்டே இருக்கணும்னா, நீங்கள் யாருங்கிற அடையாளத்தை காண்பித்து கொடுக்கிற, உங்களுக்குள்ள என்ன இருக்குங்கிறத காண்பித்து கொடுக்கிற வார்த்தைகள் தொடர்ந்து உங்கள் மேலே சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் யார்? முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருக்கிறவர்கள். இது தொடர்ந்து உங்கள் மேலே தொனித்து கொண்டே இருக்கணும். அப்போ நீங்கள் வேற மாதிரி வாழ்வீங்க. இந்த உலகம் போகிற போக்கில் என்ன பண்ண மாட்டீங்க, செத்த மீனை ஆற்று தண்ணி அடிச்சுட்டு போகிற மாதிரி என்ன பண்ண முடியாது. நீங்கள் உயிருள்ள மீனாக இருந்து எதிர்த்து செல்லுவீர்கள். பிரைஸ் காட். எதிர்நீச்சல் போடுவீர்கள். ஹல்லேலூயா. ஸோ தொடர்ச்சியாக இந்த வார்த்தைகள் என்ன பண்ணணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்களேன், இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எடுத்துக்கிட்டா எத்தனை வருஷம் எகிப்தில் இருந்தாங்களாம்? 400 வருஷம் என்ன பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்போ அவங்க யார்? 400 வருஷம் எகிப்தில் அடிமைகள். எகிப்தில் 400 வருஷம் அவங்க இருந்தப்போ அவங்களுடைய அடையாளம் என்ன? அடிமைகள். ஆனால் ஆண்டவர் பாருங்களேன், வெளியில் வரும்போது சொல்கிறாரு, அதில் வாசிக்கலாம் பாருங்க 12 அடுத்த வசனம். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம் 41. 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே, முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம். கையை தட்டுங்களேன். யாரா? வேதம் அவங்களை என்ன சொல்லுது? கர்த்தருடைய சேனைகள். பிரைஸ் காட். ஏங்க இப்போ நீங்களே சொல்லுங்க, இவங்க சேனையா இல்லை பூனையா? உண்மையிலே சூழ்நிலையின்படி பார்த்தா பூனை தான். ஆனால் ஆண்டவர் அவங்கள பூனைகளாக பார்க்கல, அவங்கள சேனைகளாய் பார்க்கிறார். பிரைஸ் காட். ஆண்டவர் என்னைக்குமே அவங்க பிள்ளைங்கள் ரொம்ப குறைவாக சொல்லவே, அவங்க வேணா அவங்கள வெட்டுக்கிளின்னு சொல்லிக்கலாம். ஆனால் தேவன் அவங்கள பார்த்து சொல்கிறாரு, அவருடைய சேனைகள் அன்றைய தினமே புறப்பட்டது. பிரைஸ் காட். ஏன் அவங்க சேனைகள் அப்படின்னா, அவங்கள்ட்ட என்ன போராயுதம் இருந்துச்சு, என்ன யுத்த காரியங்கள் அவங்கள்ட்ட இருந்ததுன்னு எனக்கு தெரியலை. சேனைகளின் தேவன் கூட இருக்கிறதுனால, சேனைகளின் தேவன் அவங்கள விடுதலை ஆக்குனதுனால அவர்கள் சேனைகள். பிரைஸ் காட். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் தீர்க்க தரிசிகள்னா தீர்க்க தரிசிகள், அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களாம். பிரைஸ் காட். ஆண்டவர் ஜனங்களை பார்க்கிற விதமே வேற மாதிரி இருக்குங்க. அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். பிரைஸ் காட். ஸோ ஆண்டவர் வேற மாதிரி வச்சிருக்கிறாரு. ஆனால் அங்கே கிதியோனை பார்த்தீங்கன்னா அவருடைய சூழ்நிலை நிமித்தமாய் அடுத்தபடி வாசிக்கலாம் 2வது வசனம். மீதியானின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள். இப்போ பயந்து போய் என்ன பண்றாங்க? ஓப்பனா அவங்களால வாழ முடியல, ஒளிந்து ஒளிந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து வாசிக்கலாம். நல்லா கவனிங்க. இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அப்பா அப்ப இவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க போல. எப்படா விதை? நம்ம அங்கே ஒரு விதை ஓமை பார்த்தோமா மார்க் 4ஆம் அதிகாரத்தில். விதை விதைச்ச உடனே யார் வருவாங்க? ஆகாயத்து பறவைகள் வரும், சர்ன்னு வரும். இங்கே இவங்க இஸ்ரவேல் ஜனம் விதை விதைத்த உடனே யார் வாரா? மீதியானியர் சர்ன்னு என்ன பண்ணுவாங்களாம்? பிரைஸ் காட். அப்போ தேவனுடைய வாக்கு தத்தம் எங்கே விதைக்கப்படுதோ அங்கே யார் வருவா? மீதியானியர், ஆகாயத்து பறவைகள். ஏன்னா அதை என்ன பண்ணணும்? எடுக்கணும். வந்து எழும்பி வந்து பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து நிலத்தின் விளைச்சலை என்ன பண்ணிடுவாங்களாம்? இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க மேல உங்களுடைய விளைச்சலை கெடுக்கிற எந்த காரியமா இருந்தாலும் கம்ப்ளீட்டா, எப்படி சர்வாங்க சுகம்னு சொன்ன மாதிரி
விதைகளை கெடுக்கிற, விளைச்சலை கெடுக்கிற எல்லா கிரியைகளையும் தேவ ஆவியானவர் வேரோட அவர் பிடுங்கி போடுகிறார். சபைக்கு விரோதமாய், குடும்பங்களுக்கு விரோதமாய், தனி நபரின் வளர்ச்சிக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த மீதியானியராயிருந்தாலும், எந்த ஆகாயத்து பறவையாயிருந்தாலும், விதைகளை கெடுத்து போடுகிற, விளைச்சலை கெடுத்து போடுகிற கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படுகிறது. நாம் பலப்படக்கூடாதபடிக்கு வருகிற தடைகளை தேவன் நிர்மூலமாக்குகிறார். Praise God.